அறிவிக்கப்படுகிறது. அங்க அது என்ன நடக்குதுன்றதை பற்றி நம்ம அதில் கதைக்கல சார். அது என்னன்னு கேட்டால் அது அவங்க மீடியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு அல்ல. மக்கள் இருக்கிற ஒரு ஆதங்கம் தான் அது. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எங்களை பொறுத்த மட்டும் நீ யோசிக்காதீங்க. அது இலங்கையிலிருந்து பங்கு பெற்றவங்களை நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த அளவு அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அமைய இல்லை. வணக்கம் உறவுகளை, இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி திருகோணமலை மாவட்டம் மூதூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பிரதேச நகர பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். இன்றைய தினம் இந்த இடத்துல சரிகமப இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி பாடல்களை பாடி ஃபைனலிஸ்ட்டுக்குள்ளே வருகை தந்த வர்ஜா அவர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்வு இடம்பெறுது. அந்த நிகழ்வில் பல்வேறு விதமான விடயங்கள் நடைபெற்றிருந்தது. அது தொடர்பாக தான் இந்த காவலி அமைய போகுது. எங்களுடைய சேனலுக்கு ஜாரா புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலி பாருங்க. இன்றைய தினம் இந்த வரவேற்பு நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்கள் திருகோணமலை மாவட்டம் மூதூர் வலையக்கல்லி அலுவலகத்தின் ஊடாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அங்கே வேலை செய்கிற அனைவருமே ஒன்று கூடி வர்ஜா அவர்களை வரவேற்கின்ற அந்த நிகழ்வு வலையக்கல்லி அலுவலகத்தின் முன்பாக இருக்கின்ற வீதியில நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மூதூர் வலையக்கல்லி பணிப்பாளர் அதோடு அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் இந்த பிரதேச செயலகத்தில் அதிகளவான முஸ்லீம் மக்களும் வேலை செய்யணும். அந்த மக்களும் ஒன்று சேர்ந்து பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல முக்கியமாக இந்த வீதியின் ஊடாக பரிஜாவர்களை வரவேற்று வலையக்கல்லி அலுவலகம் வரைக்கும் கொண்டு போகின்ற அந்த நிகழ்வு இப்போ இடம்பெறப் போகுது. இன்றைய நாள் இந்த வீதியிலே வரவேற்பு நடனம் ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அந்த வரவேற்பு நடனத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படி வலையக்கல்லி அலுவலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது, எப்படியான பாராட்டு நிகழ்வுகள் இன்றைய நாளில் இடம்பெறுது என்பதை நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக பார்க்கலாம். தற்போது இந்த வரவேற்பு நிகழ்வு இந்த மூதூர் பிரதேசத்தில் இருக்கின்ற புனித அந்தோனியார் மகளிர் வித்தியாலயம், அந்த வித்தியாலயத்துக்கு முன்பதாக இப்போ அதிகாரிகள் மக்கள் என்று சொல்லி இந்த இடங்களால் வரவேற்று அப்படி கூட்டிக்கொண்டு போகின்ற அந்த நிகழ்வை பார்க்குறாங்க. அதோட பொதுமக்களும் இந்த இடத்துல ஒன்று கூடி வர்ஜாவுடைய வரவேற்பு நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தற்போது அனைவருமே வலையக்கல்லி அலுவலகத்துக்கு உள்ளே வந்திருக்கிறோம். இனி உள்ளே போயிட்டு என்ன மாதிரியான நிகழ்வுகள் அங்கே இடம்பெறுது என்பதை நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக பார்க்கலாம். காணொலியோட நினைச்சிட்டோம். இசையின் இனிமை குரலில் மலர
இளமையின் ஒளியாய் உலகம் தழுவ சிறகுகள் விரித்து உயரப் பறந்தாய் சிகரங்கள் தொடும் சாதனை படைத்தாய் இசையின் இனிமை புலரில் மலர இளமையின் ஒளியாய் உலகம் தழுவ சிறகுகள் விரித்து உயரப் பறந்தாய் சிகரங்கள் தொடும் சாதனை படைத்தாய் சரிகமபா மேடையில் செம்மை காட்டி சாதனை முத்திரை பதித்து நின்றாய் திறமையின் தீபம் ஏற்றி வைத்த திருக்கோணமலை மண்ணின் செல்வமே சரிகமபா மேடையில் செம்மை காட்டி சாதனை முத்திரை பதித்து நின்றாய் திறமையின் தீபம் ஏற்றி வைத்த திருக்கோணமலை மண்ணின் செல்வமே உன் குரல் தேனாய் காதில் விட புகழ் நாளும் வானில் நில தேசியம் தாண்டி உலகம் முழுவதும் தேடி வரும் இசை நட்சத்திரமாக உன் குரல் தேனாய் காதில் விட உன் புகழ் நாளும் வானில் நில தேசியம் தாண்டி உலகம் முழுவதும் தேடி வரும் இசை நட்சத்திரமாக வெற்றி மலர்கள் என்றும் சூட வேதனையாரும் விலகியோட இறைவன் அருளாய் உயர்ந்து வாழ இனிய வாழ்த்துக்கள் வஜ்ஜா உனக்கே. நீங்க விளங்க டீச்சர் விளங்க இல்லையா நன்றி நன்றி. வாழ்த்துப்பாவை வழங்கி வைத்த ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஒருவரை அன்பாக அழைக்கின்றோம். இப்போது அந்த மாணவிக்கான பொன்னாடை சங்கீத பிரிவு இசை பிரிவு ஆகிய 2 பிரிவுகளினாலும் பொன்னாடையும் மாலையும் அணிவித்து கௌரவிக்கும் அதே விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடகி லதா மங்கேஷ்கர் அவங்க ஒரு பேரொன்று சொல்லினாங்க. அவங்க பேர் இதொன்று வச்சாங்க, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அவங்க வச்சாங்க. அதே மாதிரி உலகத்தில் நல்லா பாடக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அதன் அடிப்படையில் எமது மண்ணில் கலந்து கொண்டு இந்த மூதூர் மண்ணுக்கு மூதூரின் நைட்டிங்கேலாக நான் அவரை பார்க்கிறேன். நைட்டிங்கேல் ஆஃப் மூதூர் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நம்மட மண்ணுக்கும் இவ ஒரு இடம் பிடித்தருவா என்று சொல்லி. ஆனால் இறுதி முடிவு எனது எதிர்பார்ப்புக்கு அப்பால் சென்றது. அந்த எதிர்பார்ப்புக்கு அப்பால் சென்றோடு நான் தான் முதலாவது அடித்தேன். இந்த மூதூர் அந்த கிழக்கு மாகாணத்திலிருந்து, அதுவும் இலங்கையிலிருந்து பங்கு பெற்றவங்களை நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் எங்களோட பிள்ளைய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரித்து தள்ளிவிட்டாங்க. அது நிறைய பேர் டம்ப் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் சில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ப்ரைஸில் 2 செகண்ட் 3 வருமெண்டு அது அந்த அளவு அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அமைய இல்லை. அந்த ஃபைனலி நடக்கக்குள்ளேயோ நான் நினைச்சேன், அவங்களோட முகத்தில் இருந்த அந்த இது இழக்கப்பட்டது அந்த பிள்ளோடு கூட போங்க கடைசி நிமிடத்தில் மட்டும் உங்களோட பின்னுக்கு போணுச்சு. ஆனால் அதே இடத்தில் நான் ஒரு கதை ஒன்று சொன்னேன். அது உங்களுக்கு பின்ன உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய மின்மினி அந்த வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்கிறது. உங்களுடைய வெளிச்சம் இந்த மண்ணிலிருந்து இலங்கையிலிருந்து ஒழிக்கும் என்று என்னுடைய பிரார்த்தனையோடு இந்த வளையக்கலை அலுவலகம் உங்களுடைய எப்பொழுதும் இருக்கும் உங்களோட வளர்ச்சியில் என்று கூறிக்கொண்டு உங்களோட உதவியாக சார் இருந்தார். சார் அந்த மேடையில் அழுதது எனக்கு சரியான கவலையாக இருந்தது. உங்களோட மகளை குறித்து அழுதுங்க, ஆனந்தத்தில் அழுதிங்க. அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு அல்ல. அது சார் சொன்ன மாதிரி சர்வீஸ் சொன்ன மாதிரி இலங்கையிலிருந்து வந்தவங்களுக்கு நாங்கள் இப்படி தான் இடம் தெரிவிக்கின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது உண்மையாக. என்னன்னா குறைஞ்சது 2வது அல்லது 3வது இடமாவது அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்க வேண்டும். அந்த ரசிச்சு பார்க்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது 2வது அல்லது 3வது இடமாவது அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்க வேண்டும். இருந்தாலும் காலத்தின் விதி என்று சொல்லலாம். அதான் ஒன்றும் செய்யலை. அது அவங்களுடைய நிகழ்ச்சி இறுதி தீர்ப்பு இறுதி ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லோரும். இருந்தாலும் அந்த பிள்ளையின் திறமை இனித்தான் முழுமையாக முழு உலகத்துக்கும் வெளிப்பட வேண்டும். அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த திறமை சர்வதேச ரீதியில் நன்றாக பரப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர் அந்த பிள்ளையின் திறமை முழு உலகத்தும் இனி எதிர்வரும் காலங்களில் அந்த பிள்ளையின் பாடல்கள் ஊடாக வெளிவரும் என்று நம்புகின்றோம்.
நன்றி நன்றி. எங்கே உங்கள் கரகோஷங்கள்? இப்போது மாலை அணிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சேனையூர் மத்திய கல்லூரி நண்பர் அவர்களின் கரங்களினாலும் இங்கே நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகிறது. பணப்பரிசானது ஆசிரியர் சார்பாக இப்போ பாகிர் மௌலவி அவர்களினால் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதனை வழங்கி வைப்பதற்காக வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் தேங்க்யூ சார். பார்த்து கடைசியாக இறுதி சுற்றுக்கு வந்த அப்போ நான் எதிர்பார்ப்பு தான். ஏன்னா இலங்கைக்கு அந்த ஏற்கனவே ஜஃப்னாவில் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்களே அந்த பிள்ளைக்கு கில்மிஷா, அதே மாதிரி இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குன்னா இந்த மனசில் உயர்ந்த எண்ணம் கொடுப்பாங்க. அப்படி அவர் கிடைச்சிருக்கிறாண்டே அவரோட வாழ்க்கையே டேர்ன் ஆகிடும். அங்கே வீடு, அங்கே திரைப்படங்களுக்கு ஒரு பாட்டுக்கு பாட இலங்கை காசுக்கு 15-20 லட்சம், ஸ்ரீலங்கா காசுக்கு 30 லட்சம் ஒரு பாட்டுக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு பாட்டு கிடைச்சா போதும். நீ யோசிக்காதீங்க மகள் வர்ஜா, உங்களுக்கு நீங்கள் உங்களோட அப்பா சசிதரன் சார், அம்மா எல்லோரும் செலவு செய்த அந்த பணம் வீண் போகாது. இதைவிட பன்மடங்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதிர்காலத்தில் நீங்களும் அந்த பாடை வரிசையில் வருவீங்க. எனவே அந்த முயற்சியை கைவிட வேண்டாம். மீண்டும் உங்களுக்கு இந்த வலயம் சார்பாக பிரதிகள் பணிப்பால் தனிப்பட்ட முறையிலும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இப்போது மிஸ்டா மேடம் அவர்களினால் மாலை அணிவிக்கப்படுகிறது. எமது வலயம் சார்பான இந்த வாழ்த்து கரகோஷங்கள் மத்தியிலே இந்த பெருமை சேர்த்த மாணவிக்கான வாழ்த்துக்களும் இங்கே கௌரவிப்போம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதற்காக வலய கல்வி பணிப்பாளர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அத்தோடு எமது பிரதி கல்வி பணிப்பாளர்கள் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறும் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், தோட்டக்கல்வி பணிப்பாளர், ஏஓ சகல ஆகியோர்களையும் இணைந்து இந்த மாணவிக்கான நினைவு சின்னத்தை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமது வலயத்துக்கு பெருமை சேர்த்த இந்த மாணவி இப்போது வலயம் சார்பாக கௌரவித்து நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. எதிர்பார்க்கிற மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. ஏதாவது ஒரு இடத்தை பிடிச்சிட்டு வருவா அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் கேட்குற எல்லா பாடல்களும் நல்ல திறமையான பொதுவாக எங்கட மண்ணுன்றதுக்காக வேண்டி பார்க்கல, சும்மா அவங்களோட பாட்டை கேட்க போலயே நல்ல ஒரு திறமையாக அந்த பாட்டை வெளிப்படுத்துகிற தன்மை ஜெகஸ்மார் ரெக்கமெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்கின்ற அந்த எதிர்பார்ப்பு கடைசி வர காட்டியிருந்தது. அப்போ அந்த இரவு நாங்கள் பார்த்துட்டு அந்த முடிவு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் மனசுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அப்போ இருந்துக்கும் அந்த பொழுது விடிஞ்ச உடனேயும் சரியா முடிஞ்சுட்டாங்க, அப்புறம் ஒன்றும் இல்லையா அப்படின்ன மாதிரி ஒரு வகையான ஒரு எண்ணம் ஒன்று தோன்றுது. ஆனால் நான் நினைச்சோம் நான் வைஃபெல்லாம் பேசிக்கொண்டோம். எங்களுக்கு டைட்டில் வின்னர் வரைஞ்சாங்க. எங்களை பொறுத்த மட்டும் டைட்டில் வின்னர் வருவாங்க. என்ன திறமை சரியாக வெளிக்காட்டப்பட்டது. அந்த திறமையை முழுமையாகவும் கடைசி ஃபைனல்லையும் அவங்க கொடுக்கப்பட்ட சோங்கெல்லாம் கஷ்டமான சோங். அடுத்தவங்க படித்த பாடலை கூட அந்த வரைஞ்சா படித்த பாடல் மிக கஷ்டமான பாடல். அது மிக திறமையாக நேர்த்தியாக அந்த பாடலை முன் வச்சிருந்தா. அந்த வகையில் நாங்கள் எங்களோட மனசுல இப்போ இருக்கிறது இந்த வரைஞ்சா எங்களோட டைட்டில் வின்னர். காலை வணக்கம். சுருக்கமாக ஒரு வார்த்தைகள் சொல்லணுன்றதுக்காக தான் இடத்துல வந்தேன். நாங்கள் எதிர்பார்த்தது மகளை கூட்டி போகணும்னு எதிர்பார்த்தது எனக்கு 100% சக்ஸஸ் ஆயிருக்கு சார். அங்க வெற்றி தோல்வி என்று அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. அது இல்லை ஃபைனல்லையும் அவங்க கொடுக்கப்பட்ட சோங்கெல்லாம் கஷ்டமான சோங். ட்ரெயின் பண்ணணும். அங்க இருக்கிற ட்ரெயினர்ஸ் ஒவ்வொருவர்கிட்டையும் ட்ரெயின் பண்ணப்படக்குள்ள அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை
எப்படி அதை கற்றுக்கணுன்ற விஷயத்துக்காக போனது. அது வந்து ஒரு 100% எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அவங்க மிஸ்ஸே சொல்லுவா, இந்த லாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செய்யக்குள்ள உனக்கு எதுக்கு நான் என்று ஒரு வார்த்தை கேட்டான் மிஸ். என்னென்ன அந்த ட்ரெயினர் நீ தான் எல்லாம் பழகிட்டு வாரியன்னு சொல்லி அப்படி அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக எல்லாம் நோட் எடுத்து பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்குறா. அதில் சந்தோஷம். அடுத்தது இன்னொரு விஷயம், சசிதரன் வர்ஜான்னு சொல்றீங்க. அங்கே எல்லாருக்கும் என்ன பேர் தெரியாது, வர்ஜா பாண்டா தான் தெரியும். இப்பவும் அப்படிதான். நீ வந்து இப்போ வர்ஜாடப்பாவான்னு தான் கேட்பாங்க, என்ன பேர் தெரியாது. அந்த அளவுக்கு நினைக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. மகளை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இதுல ஃபுல்லா நான் போய் ஒரு 7 மாசம் நின்றேன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அந்த அவ்வளோ காலமும் சின்னாக்களோட கஷ்டப்பட்டிருப்பா என்னோட ஒய்ஃப் வந்து. அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கலான்ட்டு சொல்ல வார்த்தை இல்லை. அதனால அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்றேன். அப்படி அமைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரியான இருப்பாங்க. அடுத்தது நான் செலெக்ஷன் ஆரம்பிக்கக்குள்ள சார் என்னடா வியாழக்கிழமை இந்த நைட்டு வந்து எங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கு. காலையில் ஈவினிங் பாடி நாங்கள் மகள் செலெக்ஷன் நடந்தது. நைட் வந்து சொன்னாங்க சனிக்கிழமை வரணும்னு சொல்லி. அங்கே ஆல்ரெடி ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்கு, ப்ராக்டிஸ் போய்கொண்டிருக்கு சார் வாங்கன்ட்டு. அப்போ நாங்கள் இனி லீவு எல்லாம் பார்க்கணும், விஷயம் எல்லாம் பார்க்கணும் மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 2 நாளாவது ஆஃபீஸ் டே தாங்கன்னு சொல்லி ஒரு செவ்வாய்க்கிழமை வரேன்னு சொல்லியிருந்தேன். சார் சனிக்கிழமையெல்லாம் சார் நீங்கள் நான் நிற்கிறோம் வாங்கன்னு சொல்லி அந்த லீவு விஷயத்திலாம் ஃபுல்லாக ஜெயந்தன் சார் ஃபுல்லாக நின்று எங்களை செய்திருந்தாங்க. அது பெரிய உதவி சார். அது போகிறதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு, சார் இதுக்கு உதவாம எதுக்கு சார் உதவி செய்கிற, அந்த இதெல்லாம் வந்து எங்களை அப்படியே ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் மறக்க இல்லாத எனக்கு. சார் நன்றி சார் அது இருக்கு. அடுத்தது அங்கே போயிட்டு ஆடிஷன் நடக்குது, மெகா ஆடிஷன் நடக்கிற நேரம் இங்கே புயல் சார். அப்போ செலக்ட் ஆகிட்டா மெடல் வாங்கிட்டா. என் அம்மாட்ட கூட சொல்லிக்கலாம இருந்தது. 2 நாள் கவரேஜ் இல்லை. 2 நாளுக்கு பிறகு தான் அந்த டைம்ல எல்லாம் சரியான ஒரு கொஞ்சம் போராட்டமான சூழல் தான் இருந்து போய் அங்கே போன பிறகு ஒரு மாதிரி ஒரு 10-15 நாளுக்கு நாங்கள் வெளியில் நிற்க வேண்டி வந்தது. பிறகு மெகா ஆடிஷன் முடிஞ்சு செலக்ட் ஆகின பிறகு உள்ள எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக சார் அவங்களே அக்கமடேஷன் எல்லாம் பார்த்துக்கொண்டாங்க. தங்குமிடம் சாப்பாடு எல்லாம் இருந்திருந்தாங்க. சித்தமிழுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்கிறோம்னு கேட்டால் ஃபுல்லாக அந்த 6 மாதம் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியிருக்காங்க சார். நாங்கள் நினச்சி போனது ஃபுல் சக்ஸஸ் அவங்களால. இது போட்டி ஃபைனலுக்கு வாரன்ற விஷயம் பேசு சார். நமக்கு அங்கே வந்து அது என்ன நடக்குதுன்றதை பற்றி நம்ம அதில் கதைக்கல சார். அது என்னென்னு கேட்டால் அது அவங்க மீடியா அவங்க துறையில் செய்கிறது. எங்களுக்கு சக்ஸஸ் சார், 100% எனக்கு சக்ஸஸ். அதில் ஃபுல்லாக உதவினேன். அதே மாதிரி மாகாண கல்வி பணிப்பாளர் அவரும் கதைச்சிருந்தார். ஃபோன் மூலம் தான் எல்லாரும் தொடர்பு கொண்டிருந்தாங்க. என்ன நேரடியாக சந்திக்கலாமல் போனது. எல்லா உதவிகளையும் அவ்வளோத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருந்தது வியாபாரம் சார். எல்லா ஒழுங்குகளையும் அதிபர் பண்ணியிருந்தார். அவருக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்கிறோம். சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும். நான் எதிர்பார்க்கல. ஃபுல்லாக அந்த ஓட்டிங் எல்லாம் ஃபுல்லாக கிடச்சிது. இங்கே மட்டும் இல்லை, நிறைய மக்கரப்பட்டில் சகல இடங்கள், அந்த மாகாணம் இங்கே வட மாகாணம் எல்லா இடமும் ஃபுல்லாக முழு சப்போர்ட் இருந்தது. நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. இந்த வரவேற்பை கூட நான் எதிர்பார்க்கல. நல்லா இருந்தது. ஒரு என்னன்னு சொல்றது, ஃபர்ஸ்ட்டாக செய்யணும் கொண்டு வலையை நினைச்சிருக்கு. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த உடனே சார் சுட நீங்கள் செய்கிறது வந்து எங்களை இன்னும் அப்படி தள்ளி விடுற மாதிரி, மேலே தள்ளி விடுற ஒரு இதை உருவாக்குது. கட்டாயம் அடுத்தடுத்த இதுகள் அநேகமாக வரும். அவருக்கு வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு சார். வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்போவே கேட்குறாங்க. அநேகமாவோட பயணம் தொடரும் மட்டும் நினைக்கிறேன். நான் சின்ன வயசுலேயே கூட்டி போனேன் சார். அவங்களோட எஜுகேஷனும் அதையும் பார்க்கணும். இப்போ 7ஆம் ஆண்டு நான் கூட்டி போகக்குள்ள நீங்கள் ஓயிலுக்கு வரைக்குள்ள அவள் ஃபுல்லாக இந்த சிலர் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சார் அடுத்த பக்கத்துக்கு தம்பியை விட்டுருவா, கவனமாக வச்சுக்கோங்க. நான் அங்கே போயும் 2ஆம் தவணைக்குரிய சிலபஸ் எல்லாம் மேக்ஸும் சயின்ஸும் அதுக்கு நான் முடிச்சுட்டேன். இப்போ டீச்சராக இருக்கிறதுனால அது முடிச்சுட்டேன். அடுத்தது நிறைய பிள்ளைகள் என்னையும் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சார் எப்போ வாரீங்கன்ட்டு அந்த ஒரு இது சரியாக வழியாக இருந்தது. என்னென்னா அங்கே சைடில் தெரியும் மேத்ஸ் இல்லை, மேத்ஸுக்கு ஆக்கள் இல்லாத இப்போ ஒருவர் தான் இருக்கிறாரு. கஷ்டமாக இருக்குது. இனி அடுத்தது தொடரும் டபுளாக நான் தொடரணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் அவங்களுக்காக இந்த இதுக்குள்ள
எங்களோட வலையை கல்வி பண்ணி அங்கே மேட்ச் ஏறி அவரோட எடுத்து ஃபோன் பண்ணி என்னோட பேசி கொண்டிருப்பேன். அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். இந்த அனைத்து இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி யாரும் விட்டுருந்தா அதோட நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் வந்து சொந்த இடம் மூதூர், நான் பிறந்த இடம் மூதூர் ஆலஞ்சேனை. அது யாரும் தெரியாது நிறைய பேருக்கு. நான் வந்து இங்கே தான் நண்டனிஸில் நாங்கள் ஓயில் வரைக்கும் படிச்சிருந்தேன். 7க்கு வந்து திருவண்ணாமலை செயின்ட் ஜோசப் காலேஜில் படிச்சிருந்தேன் நான் 7. இங்கே வந்து நாங்கள் 90ஆம் ஆண்டு பிரச்சனையில் அப்பா விழுந்த பிறகு அம்மா வெளிநாட்டு போயிட்டா இந்த இருக்கிறாங்க ஆண்டி தான் எங்களை உருவாக்கிட்டு இருந்தது. இந்த அம்மாவாக இருந்து அவள் தான் ஃபுல்லாக எங்களை பார்த்து கொண்டு இருந்தது. அப்போ சரியான நிறைய கஷ்டங்கள் இல்லை. அவங்களுக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் இல்லை. அப்போ வருமானத்துக்கெல்லாம் நிறையா கஷ்டப்பட்டு நேரம் இல்லை. அவங்க தான் ஃபுல்லாக எங்களை பார்த்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு அங்கே அதான் அவங்களே இன்றைக்கு அழைச்சிருந்தேன் இந்த இடத்துக்கு. அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். இதான் சார் சுருக்கமான என்னோட இது. எல்லாத்துக்கும் உதவிய அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். முதலாவது வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ இப்படி ஒரு வரவேற்பு செய்ததுக்கு. அடுத்தது வந்து சரிகமப்பா மேடையில் வந்து நான் பாடினதை விட நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதான் ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக இருக்குது. நீங்கள் சரிகமப்பாவில் வந்து சொன்ன மாதிரியே திறமை இருக்கணும், அடுத்தது மக்கள் சப்போர்ட்டும் இருக்கணும். நீங்கள் இல்லாமல் நான் இப்போ ஃபைனல்ஸ் டாப் 5க்குள்ளே வந்திருக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் நான் வந்திருக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு. வந்து சரிகமப்பாக்கு போனது வந்து நான் வந்து முன்னாடியே வந்து பாட்டு பாடுவேன்னு அப்பா கரோக்கியில் எல்லாம் இங்கெல்லாம் நான் வந்து பாடியிருக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் பாடியிருக்கிறேன்னு சொன்னேன். பூவே பூச்சிரவாங்க ஒரு சாங் பாடியிருந்தேன். இப்போது எனக்கு சார் கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாரு. நல்லா பாடுறேன்னா இப்படி ட்ரை பண்ணேன். நான் சொல்லியிருந்தேன் சார் நானும் கண்டிப்பாக சார் முயற்சி செய்கிறேன், நிறைய ஸ்டேஜுகளுக்கு நான் போய் பாடணும் சார்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ. எனக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. கண்டிப்பாக நான் அடுத்த ப்ரோக்ராமில் உங்களுக்காக கண்டிப்பாக நான் 2 பாட்டு பாடி காமிக்கிறேன். சாரி.